பராசக்தி ஹீரோடா, சிவாஜியா இல்ல சிவகார்த்திகேயன்? பராசக்தி இந்த மூவி பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்களால் ரொம்ப போட்டு டவுன் கிரேட் பண்ணப்பட்ட படம். அதாவது பார்த்தீங்கன்னா தளபதியோட ட்ரெய்லர் வியூஸை விட இந்த ட்ரெய்லர் வியூஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பாட்டை வச்சு வியூஸ் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ரொம்பவே கோவம். அதனால இந்த படத்தை எப்படியும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறப்ப வந்து நோக்கத்தோடு இருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா தளபதியோட கடைசி படத்தோட மோதுறதுனால பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் மேலே வந்து நிறைய பேருக்கு வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடாக இருக்குது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு காமன் ஆடியன்ஸாக சொல்ல போகிறேன், ஒரு தளபதி ஃபேனாக சொல்ல போகிறதில்ல, ஒரு அரசியல் கட்சியோட இதோட சொல்ல போகிறதில்ல. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கருத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மக்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி திணிப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இதனால வரைக்கும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பார்த்தீங்கன்னா விஜயோட கொள்கையே அதுதான். விஜயோட கொள்கையே பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கை தான். ஸோ அந்த கொள்கைனா என்ன அப்படின்னு காட்டுறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. தளபதியோட கொள்கை என்ன, ஏன் வந்து ஹிந்தி திணிப்பை வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். ஸோ ஒவ்வொரு தமிழனும், ஒவ்வொரு தெலுங்கனும், ஒவ்வொரு மலையாளியும், ஒவ்வொரு பெங்காலியுமே பார்க்க வேண்டிய படம். ஸோ எதனால வந்து ஹிந்தியை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி லைன் நீங்கள் படத்தை பாருங்க, பார்க்காம போங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தாய்மொழி தமிழ், மலையாளம் அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் காமனான மொழி இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஹிந்தி கற்றுக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹிந்தி கற்றுக்கிட்டிங்கன்னா டோட்டல் ஸ்டேட்டுமே பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசினா இந்தியாவுக்கு வந்து ரொம்ப வளர்ச்சிக்கு வந்து முன்மாதிரியாக இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரகசியங்கள் வந்து பாதுகாக்கப்படும். அதனால மும்மொழி கொள்கையாக நீங்கள் தமிழ் படிங்க, இங்கிலீஷ் படிங்க, அது கூட ஹிந்தியும் படிங்க. அங்கே இருக்கிறவங்க வந்து தமிழ் படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால வந்து தமிழர்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் வந்து 100 இயர்ஸ் வந்து பேக்கில் போயிடுவாங்க. இது வந்து மக்களுக்கு வந்து புரியாது ஏன் அப்படின்னு. அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஹிந்தி படிப்பேன், ஆனால் இங்கிலீஷ் மாதிரி ஹிந்தி படித்து என்ன பிரச்சனை? நிறைய பேர்த்துக்கு ஹிந்தி வரலாம், வராமலையும் போகலாம். ஸோ சப்போஸ் ஹிந்தி தான் மெயின் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹிந்தி வந்து எல்லாருமே கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டாந்துட்டாங்கன்னா நம்ம எழுத வேண்டிய எல்லா எக்ஸாமே ஹிந்தியில் கொண்டாந்துருவாங்க. ஸோ இதனால என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? அதான் ஹிந்தி தான் நம்ம படிக்கிறோமே அப்படின்னு. நமக்கு ஒரு இங்கிலீஷில் ஒரு டெஸ்ட் வைக்கும்போது நம்ம எவ்வளோ தடுமாறுறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஹிந்தியில் எக்ஸாம் வைக்கும்போது தடுமாறுவோம். ஒரு வேலைக்கு போகும்போது ஹிந்தியில் இன்டர்வியூ எடுக்கும்போது நம்மளால வந்து அந்த நார்மலாக இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது. அதே ஹிந்திக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவும் எளிமையாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி திணிப்பை வந்து எதிர்க்கிறாங்க. ஹிந்தி கற்றுக்கக்கூடாது அப்படின்னு யாருமே வந்து சொல்லலை. ஹிந்தி கற்றுக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கற்றுக்குங்க. ஆனால் ஹிந்தியை வந்து கட்டாயம் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கொண்டாந்துட்டாங்கன்னா ஹிந்தி வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருக்கிற தமிழ் வந்து தமிழ் தான் பேச போகிறோம் குழந்தைங்க கிட்ட. ஆனால் குழந்தைங்க வந்து பாடமாக மட்டும்தான் அதை படிக்க போகிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆகுன்னா அவங்க ஒரு எஜுகேஷனாக ஒரு கல்வியாக போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அவங்க வந்து ரொம்ப டவுன் கிரேடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நமக்கு இங்கிலீஷ் இருக்கிறதுனாலயே பார்த்தீங்கன்னா நம்மளால சரியாக எல்லா எக்ஸாம்ஸையும் வந்து கனெக்ட் பண்ண முடியல, அதாவது எழுத முடியல. இப்போ காலேஜ் டிகிரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது. தமிழில் சூப்பராக படிச்சுட்டு இருந்தவன் அங்கே காலேஜில் ரொம்ப டவுனாக படிச்சுட்டு இருப்பான். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் இருக்கிற பூரா இங்கிலீஷாக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்தி கொண்டாந்தாங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே நம்ம தமிழர்கள், கேரளாக்காரங்க, அது ஹைதராபாத், கர்நாடகா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் படிக்கிற அவங்க ஓன் லாங்குவேஜ் பேசுகிற இளைஞர்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளோட தாய்மொழி வந்து மறக்கடிக்கப்படும். அந்த ஒரு காரணம் தான் மறக்கடிக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போயிருந்தேன். ஸோ அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ் 2 தான் இருக்குது. ஸோ ஹிந்திக்காரங்களுக்கு அது வந்து ரொம்ப எளிமையாக போயிடும், தமிழ்காரங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதைத்தான் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த மைய கருத்தை வந்து நம்ம யாருமே கவனிக்க தவறிட்டோம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். எனக்கு என்ன ஒரே டவுட்டுன்னா, நம்ம ஏன் போயிட்டு இந்தியாவோட காம்படிட் பண்ணிட்டு இருக்கோம்? இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்குமே தனித்தனியாக அவங்கவுங்க ஸ்டேட்டுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கீடு மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அவங்கவுங்க பாட்டுக்கு அது எக்ஸாம் எழுத போகிறாங்க, அந்த டியூட்டிக்கு போக போகிறாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க, அது பார்த்தீங்கன்னா இந்திய லெவலில் நடக்குது. ஒரு ஹிந்திக்காரங்களே மெஜாரிட்டியாக வந்து அந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி கிளியர் பண்ணி போயிடுறாங்க. ஸோ தமிழர்களுக்கு வந்து அந்த இடத்த போதிய இடம் வந்து கிடைக்கல. அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஹிந்திக்காரங்களே வந்து வேலையில் இருந்தால் தமிழர்கள் வந்து நாளடைவில் என்ன ஆகுன்னா அதிகாரம் வந்து யாருக்கிட்ட இருக்கு? ஹிந்திக்காரங்கிட்ட இருக்கும்போது நம்ம வந்து டவுன் கிரேட் ஆயிடுவோம். ஸோ இதை யோசிக்காம தமிழர்களுக்கும் ஒரு சட்டம் இடஒதுக்கீடு தேவை, கேரளாக்காரங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு தேவை. இப்போ ஒரு 1000 போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா ஒரு 28 ஸ்டேட்டுக்கு தனித்தனியாக அதை 1000 போஸ்டிங்கையும் பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்க பிரச்சனை இல்லாமல் அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து எக்ஸாம்ஸ் கொண்டதுனால என்ன ஆகுதுன்னா இப்போ
ஆல்ரெடி நான் ஒரு ரயில்வே எக்ஸாம் எழுத போயிருந்தேன். அந்த எக்ஸாமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேக்ஸ் கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தானுங்க. ரீசனிங் மாதிரி இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அக்கா அப்படின்னு சொல்லி. அந்த கொஸ்டின் என்ன பண்ணிட்டானுங்க, ஹிந்தியிலிருந்து அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த கொஸ்டினை வந்து கொடுத்துட்டானுங்க. என்னால் அந்த கொஸ்டினை படிக்கவும் முடியல, படித்து புரிஞ்சுக்கவும் முடியல. கொடுக்குற 1 மணி நேரத்துக்குள்ள அந்த அந்த கொஸ்டினை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எப்படி அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது? ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு என்னன்னா, இந்த எக்ஸாம்ஸ் வச்சு இந்த செலக்ஷன்ஸ் கிரேட்ஸ்லாம் வைக்கும்போது தமிழர்களுக்கும் சட்டன் இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பாட்டுக்கு தமிழில் படித்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க. ஹிந்தி வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே டியூஷன் சென்டர்ஸ்க்கான வச்சுக்கலாம், ஃப்ரீ டியூஷன் சென்டர் வச்சுக்கலாம். படிக்க விருப்பம் இருக்கிறவங்க போய் படிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் பட் நீங்கள் அதை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்கூலில் வந்து கட்டாயம் நீ படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அது வந்து எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி அறிவாக பிறக்க போகிறதில்ல. ஸோ அதுதான் இந்த படத்தோட மையக்கரு. பராசக்தி இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் உணர்ச்சி வந்து ஊட்டுற மாதிரி நல்லாவே படம் வந்து உணர்வுபூர்வமாக தான் இருந்துச்சு. படம் வந்து உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. தளபதி பேண்ட்ஸ் அடிக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப கேவலமாலாம் இல்லை. சிவகார்த்திகேயன் வந்து ஆஹா ஓஹோ அப்படிங்கிற அளவுக்கு நடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. அதர்வா கேரக்டர் வந்து ஆஹா ஓஹோன்னு பாராட்டுற அளவுக்கு வந்து ஒரு கேரக்டர் கிடையாது. ஆனால் அந்த கருத்து வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அங்கங்கே சீன்ஸ் வந்து நமக்கு நல்லா எடுபடுது. ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா லவ் போர்ஷன்ஸ் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகுது. அந்த லவ் போர்ஷன்ஸ் வர சீன்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாகுது. நமக்கு 3 மணி நேர படம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து படம் வந்து நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு மலையாளியுமே இந்த படத்தை வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த படத்தில் சொல்லியிருக்கிற கருத்து வந்து அந்த மாதிரி. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7 கொடுப்பேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.